மக்களே, ஃபைனலாக ஜப்பானில் போகிற ஹை ஸ்பீடு புல்லட் ட்ரெயினில் தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஏறி போக போகிறோம். இங்கே பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து தலைவே அனகொண்டா பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்குது. முன்னாடி கண்டக்ட்லேயே பார்த்துட்டு பார்க்கவே வந்து செம்ம க்யூட்டாக வந்து சூப்பராக இருக்குது. பார்க்கவே வந்து ஒரு அனகொண்டா பார்த்தா எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்க, செம்மையாக இருக்குது. சரியான நீளமாக இருக்குது ட்ரெயின். இது பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு 11:25 வந்து இந்த ட்ரெயின் கிளம்பி நம்ம டோக்கியோவில் போக போகிறோம். நார்மலாக வந்து பஸ்ஸில் போனால் வந்து டோக்கியோவுக்கு வந்து 5 மணி நேரம் ஆகுது. இதே இந்த ட்ரெயினில் போனோம் அப்படின்னா வந்து 2 மணி நேரத்துலேயே வந்து நம்மளை கொண்டு போய் வந்து ஈஸியாக சேர்த்துட்றாங்க. எங்கே பாருங்கள் இந்த ட்ரெயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து டிரைவர் சீட்டு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து டோக்கியோ ரிசர்வ் சீட் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ ட்ரெயினை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்க்கவே வந்து செம்மையாக இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து JR East Japan Railway Company இது வந்து வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து இதாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ட்ரெயினை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயின் வந்து க்ளீன் கார். இங்கே வந்து நிறையா ஷாப்லாம் வந்து இருக்குது. நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். அது பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. நார்மல் ட்ராக் பக்கமாக தான் இருக்குது. எனக்கும் இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அப்போ ட்ரெயினில் ஏறிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம்.まもなく発車いたします。次は福島に停まります。お乗り間違いなさいませんようお気をつけください。怪物は小町号ご利用のお客様は新幹線を降りましてホーム上でお待ちください。次は福島に停まります。ஜப்பானை பாருங்கள், செம்ம ஸ்பீடில் வந்து ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 320 km/h வந்து போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், வந்து போயிட்டுருக்கு ட்ரெயின். இவ்வளோதான் வந்து போகிறதே வந்து தெரியல. செம்ம ஸ்மூத்தாக வந்து போயிட்டே இருக்குது. அடிக்கடி வந்து நிறையா டனல்லாம் வந்து நிறையா இருக்குது. ஜப்பான் பார்த்தா
ட்ரீ வந்து அதே மாதிரி மக்களே ஃபைனலாக நம்ம வந்து ஜப்பான்லேயே ரொம்ப ஸ்பீடாக போகிற ஹை ஸ்பீட் ட்ரெயினில் வந்து ஏறிட்டோம். இது எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 320 km/h ஸ்பீடில் வந்து இந்த ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ட்ரெயின் போகிற ஸ்பீடே வந்து நமக்கு தெரியல. ரொம்ப சாஃப்டாக நார்மலாக போயிட்டுருக்கு. எந்த சத்தமுமே வந்து இல்லை. மக்கள் ஃபுல்லாகவே வந்து பேக்கு எல்லாமே அங்கே வந்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதேமாதிரி நம்ம சீட்டையுமே வந்து நம்ம வந்து புஷ் பண்ணி நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஒரு கார்ட் இது நம்ம வந்து இங்கே பாருங்கள் மக்கள் ஃபுல்லாகவே வந்து விவசாயம் நல்ல சைடு வீடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து செம்மையாக இருக்குது. ஆறு ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம டோக்கியோ சிட்டியை நோக்கி போயிட்டுருக்கோம். இது ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. கிராமங்களை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வீடுமே வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு பாருங்க. வீடு எல்லாமே வந்து செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது. சின்ன வீடாக இருக்குது. இது ஒரு அடுத்த ஸ்டாப் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். மலைகள் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. செம்ம வியூ நினைக்கிறேன். வீடுலாம் பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், இது கிராமம்னு சொல்கிறதா சிட்டின்னு சொல்கிறதா என்னன்னே தெரியல. ஆனால் வந்து வீடு எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஜப்பான்னாலே வந்து அவங்களோட வீடு தான் குட்டி குட்டி வீடாக இருக்குது. எவ்வளோ எர்த்குவேக் வந்து ஜப்பானை வந்து பார்த்துருக்கோம். கேம் விளாட்ற ஸ்டேடியம் நினைக்கிறேன். ஜப்பான் பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸெலாம் வந்து ட்ரெயின் பாருங்கள், லோக்கல் ட்ரெயின். எல்லா ட்ரெயினுமே வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குது. குட்டி ட்ரெயின். பார்த்தாலுமே வந்து இந்த மிஷின் இருக்குது. நம்ம மிஷினில் நமக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். நம்ம டோக்கியோ இறங்கிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு. அப்படின்னா வந்து சீட் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது.
ஃபஸ்ட் டைம் டோக்கியோவில் கால் எடுத்து வைக்க போகிறோம். சிட்டியில் போயிட்டு டோக்கியோ எப்படி டூரிஸ்ட் நிறையா இருக்குது. ஆனால் வந்து சிட்டி கீழே வந்து ஏன்னா சாண்டாய் வந்து ஒரு சின்ன சிட்டி நினைக்கிறேன், பெரிய சிட்டி சூப்பராக மக்களே, இப்போ நம்ம வந்து டோக்கியோவில் இருந்து இறங்கி எம்ஆர்டியில் மாறி நம்ம வந்து இங்கே பக்கத்தில் வந்து 9 ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த கேப்சூல் ஹோட்டல். இங்கே தான் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ஹோட்டலுக்கு எப்படி டோக்கியோ சிட்டிலேருந்து இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஒரு எம்ஆர்டி எடுக்கணும். அது என்ன எம்ஆர்டினா வந்து M15 வந்து எடுக்கணும். M15 எடுத்துகிட்டு அங்கேருந்து என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஆக்சுவலாக வந்து M லைனில் எடுக்கணும். M வந்து ரெட் கலரில் இருக்கும். டோக்கியோவில் இறங்கினதுக்கு அப்புறம் எம்மில் ஏறிட்டு M15 வந்து நீங்கள் வந்து இறங்கணும். M15 வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு H லைன் வந்து மாறணும். இங்கே வந்து நிறையா லைன் இருக்கும், H, C, M இந்த மாதிரி நிறையா லைன் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு எம்ஆர்டியில் வரதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டோக்கியோவில் M லைனை பிடிச்சி ஏறிட்டு M15 வந்து நீங்கள் வந்து இறங்கிடணும். M15 வந்து இறங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு H லைன் எடுக்கணும். H லைனில் ஏறிட்டு H15 வந்து இறங்கணும். டோக்கியோவிலேருந்து M15 வரதுக்கு வந்து மொத்தம் 2 ஸ்டாப்பு தான், ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்துடலாம். அப்புறம் H லைன் மாறினதுக்கப்புறம் M15 H14 வரணும். நீங்கள் இதுக்கு மட்டும் ஒரு 7 ஸ்டாப் இருக்கும். அது மேபி ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். எம்ஆர்டி தான் வந்து இறங்கினீங்கன்னா H15 இறங்கினீங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. வந்து 9 ஹவர்ஸ் கேப்சூல் ஹோட்டல் 9 ஹவர்ஸ் ஹோட்டல் இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து
நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஜப்பானில் இருக்கோம், ஜப்பான் பற்றின விலாக் வந்து போட்டுட்ருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹோட்டல் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா வந்து இந்தியன் ருப்பியில் வந்து 3200 கிட்ட வரும். இருந்தாலும் வந்து ஜப்பானில் நீங்கள் வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த கேப்சல் டைப்பான ஹோட்டலில் வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும். ஏன்னா அது வந்து ஜப்பானில் வந்து ரொம்ப ஃபேமஸானது. நான் உள்ளே போயிட்டு இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்றதை வந்து என்னோடய அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஜப்பானை பற்றி அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும், ஈஸியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.